இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்மா போண்டா. மீதம் இருக்கிற உப்மாவில் ஒரு அருமையான மாலை நேர சிற்றுண்டி, அதாவது ஈவினிங் நம்ம சாப்பிட்ற ஒரு நல்ல கிறிஸ்பான ஒரு ஸ்நாக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த மீதம் இருக்கிற உப்மாவை வச்சு எப்படி போண்டா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உப்மா போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மீதம் இருக்கிற உப்மா 1 கப், பொட்டேட்டோவை நான் நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்தேன். ஸோ அது மேஷ் பண்ண பொட்டேட்டோ 1 கப், பச்சை மிளகாய் 1 நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த போண்டாவை முக்கி எடுத்து போடுறதுக்கு ஒரு மாவு தயார் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளோர் 1/4 கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி அதை மாவாக பிசையறதுக்கு தேவையான அளவு. ஒரு பவுலில் மிச்சம் இருக்கிற உப்புமாவை எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா தோலை எடுத்துட்டு மசிச்சு அதில் சேர்த்துடலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், உப்புமாவில் ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்கும், அதனால் நீங்கள் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் நல்லாவே மசிச்சு விடணும். பிகாஸ் நம்ம இதை உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது இடையில நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா கூடுமான மட்டும் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு மாவு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு மாவை இப்போ உருண்டைகளாக பிடிக்கணும். ஸோ கையில் எண்ணெய் எதுக்கு தடவுறோன்னா, இந்த உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாது மாவு, அதனால தான். ஸோ உங்களுக்கு போண்டா என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிக்கணும். ஸோ எல்லா மாவையும் ஒரே மாதிரி சைஸாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். போண்டாவுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போது அந்த போண்டாவை முக்கி எடுக்கிறதுக்கான மாவு தயார் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 1 கப்பு போட்டிருக்கோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு 1/4 கப், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இப்போது இந்த மாவு ஒரு ஃபோக்கு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்தா தான் உங்களுக்கு எல்லா பொருளுமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவு ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைக்க போகிறோம். தண்ணி நிறைய போட்டு ரொம்ப வாட்டரியாக கலந்துட வேண்டாம். எடுத்து ஊற்றுற அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதோ இந்த மாதிரி நல்லாவே திக்காக இருக்கணும் மாவு. கடாயில் எண்ணெய் சுட வச்சிடலாம். எண்ணெய் சுட்டுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவில் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா உடனே அது மேலே எழும்பி வரணும். அப்போது இந்த எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். இப்போது கலந்து வச்சுருக்கிற மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை ஒன்றொன்னா டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ மாவு இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் அந்த உருண்டையில் நல்லாவும் மாவு ஒட்டும். தண்ணியாக மாவு கரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெயில் அந்த உருண்டை போடும்போது அங்கங்கே மாவு விலகி போகும். இன்னொன்று உங்களுக்கு மாவுலேயும் கரெக்டாக ஒட்டாது. அதனால் கூடுமானம் மட்டும் மாவு நல்லா அந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக டிப் பண்ணி அந்த ஆயிலில் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். ரொம்பவுமே உங்களுக்கு ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வேகமாக உங்களுக்கு கருகிடும், ப்ளஸ் உள்ளே வேகாது. அதனால் எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌனில் வரும் அந்த போண்டா, ப்ளஸ் ஆயில் சவுண்டு கம்மியானதுக்கப்புறம் இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஆயில்லேருந்து போண்டாவை எடுத்துடலாம். மொறுமொறுன்னு சுவையாக இருக்கிற உப்மா போண்டா இஸ் ரெடி. இந்த உப்மா போண்டாவை சூடாக ஏதாவது ஒரு சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
என்னோட மற்ற ரெசிபிகளையும் தவறாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.